அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நம்மாழ்வாரை தொடர்ந்து மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் சீடராக கருதப்படுகின்றார். இவர் பிறந்த ஊர் திருக்கோவலூர் எனவும் இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு எனவும் அறியப்படுகின்றது. இவரின் சிறப்பு என்று நோக்கும்போது இவர் கருடாழ்வார் அம்சமாக பிறந்தவர். இவர் வடதிசை நோக்கி பயணம் சென்ற ஒரே ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் என அறியப்படுகிறார். இவர் இயற்றிய நூல்கள் கண்ணின் நுண் சிறு தாம்பு, 11 பாடல்களை கொண்ட பதிகம் இன்றளவும் வைணவ ஆன்றோர்களால் பாராயணம் செய்யப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் குறித்த செய்திகளை. பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பதாகும். இவருடைய வேறு பெயர்கள் பட்டர்பிரான் மற்றும் கிளியறுத்த ஆழ்வார் என்றெல்லாம் அறியப்படுகின்றார். கருடாழ்வார் அம்சமாக பிறந்த பெரியாழ்வார் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாகவும் அறியப்படுகின்றார். இவர் பிள்ளைத்தமிழ் இலக்கிய வகைக்கு முன்னோடியாக விளங்குகிறார். அது மட்டுமல்லாது கண்ணனுக்கு தாலாட்டு பாடியவர். இவர் இயற்றிய நூல்கள் திருப்பல்லாண்டு மற்றும் திருமொழி என்பனவாகும். ஆழ்வார்களில் பெரியாழ்வார் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஆண்டாள் குறித்த செய்திகளை. பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக விளங்கிய ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும். காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவர் பூமகள் அம்சமாக பிறந்தவர். அது மட்டுமல்லாது திருமாலின் மனைவியாகவும் விளங்கக்கூடியவர். இவருடைய வேறு பெயர்கள் கோதை, நாச்சியார் மற்றும் சூடி கொடுத்த சுடற்கொடி என்பனவாகும். இவர் இயற்றிய நூல்கள் திருப்பாவை மற்றும் திருமொழி என்பனவாகும். திருப்பாவைக்கு ஆண்டாள் இட்ட பெயர் சங்க தமிழ் மாலை என்பர். இது 30 பாடல்களை உடையது. நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை உடையது. ஆக மொத்தம் பாடல்களின் எண்ணிக்கை 173 ஆகும். ஆண்டாள் பாடியவை திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆகும். ஆண்டாளின் பாடல்களை பள்ளமடை என்றும் பிற ஆழ்வாரின் பாடல்களை மேட்டுமடை எனவும் வைணவ பெரியார்கள் குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக நாம் காண இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் குறித்த செய்திகளை. இவர் பிறந்த ஊர் திருமட்டம்குடி எனவும் இவருடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு எனவும் அறியப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணன். இவரின் சிறப்புகள்: இவர் வனமாலை அம்சமாக பிறந்தவர். இவர் இயற்றிய நூல்கள் திருப்பாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்பனவாகும். இவர் திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை ஆகியவற்றை இயற்றியுள்ளார். இருப்பினும் இவர் திருமாலை மட்டுமே பாடியுள்ளார். இறைவியை குறித்த செய்திகள் பாடவில்லை. தேவதேவி என்ற தேவரடியாரிடம் மயங்கியிருந்த பின் திருவாளின் திருவருள் பெற்று திருந்தி மீண்டும் தொண்டரடி பொடியாழ்வராக மாறினார். ஆகையால் இறைவனை குறித்த செய்திகளில் தேவியை பாடாது திருமாலை மட்டும் பாடிய ஆழ்வார்களில் ஒருவராக தொண்டரடி பொடியாழ்வார் அறியப்படுகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பாணாழ்வார் குறித்த செய்திகளை. இவர் பிறந்த ஊர் உறையூர், திருச்சிக்கு அருகில் உள்ள உறையூராகும். இவருடைய பாடல்கள் 9ஆம் நூற்றாண்டு. இவர் பான்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் இயற்றிய நூல்கள் அமலாநாதி பிரான் பதிகமாகும். இவரின் சிறப்புகள்: இவர் திருமாலின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக பிறந்தவர். இவரால் பானோங்கு உரந்தை என்று இவர் பிறந்த ஊர் சிறப்பு பெயர் பெற்றது. சாதித்தாழ்வார் இவர் திருவரங்க கோயிலுக்குள் நுழையாமல் காவிரி கரையில் நின்று இறைவனை வணங்கி வந்தார். கோயில் பணியாளர்கள் இவரை துன்புறுத்தினர். திருமால் உலகச்சாரங்கன் என்பவர் கனவில் தோன்றி திருப்பாணாழ்வாரை தோளில் சுமந்து கோயிலுக்கு வருமாறு பணித்தார். திருப்பாணாழ்வார் அமலாநாதி பிரான் என்ற 10 வகை பாசுரங்களை பாடியுள்ளார். சாரங்கரால் தோளில் தூக்கி கோயிலுக்குள் சென்று வழிபட்டு இறைவனின் பெருமைகளை உலகிற்கு அறிய வைத்த பெருமை திருப்பாணாழ்வாரை சாரும். இறுதியாக நாம் காண இருப்பது குலசேகர ஆழ்வார் குறித்த செய்திகளை. இவர் பிறந்த ஊர் திருவஞ்சைக்களம் என்னும் ஊராகும். காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவரின் சிறப்புகள் என்று பார்க்கும்போது இவர் கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர் எனவும் இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர், அதாவது கண்ணனுக்கு தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார் எனவும் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார் எனவும் ஆழ்வார்களில் அறியப்படுகிறார். மன்னனின் மகனாக பிறந்த பக்தியில் திளைத்தவர் குலசேகர ஆழ்வார். இவரின் வேறு பெயர்கள்
கொல்லிக்காவலன், கூடல் நாயகன் இவர் இயற்றிய நூல்கள் பெருமாள் திருமொழி எனும் நூலாகும். இதில் 105 பாடல்கள் உடையது. மேற்காண் செய்திகளின் வழியாக வைணவ சமயம் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து கண்டோம். இதில் ஆழ்வார்கள் செய்த சிறப்புகள், அவர்கள் புரிந்த அற்புதங்கள், அவர்களை பற்றிய குறிப்புகள் ஆகியன குறித்த செய்திகளை இப்பதிவில் கண்டோம். இவ்வாறாக வைணவ சமயம் தமிழ் மொழிக்கு ஆற்றிய செய்திகளை இதன் வழி கண்டோம். நன்றி, வணக்கம்.